Dee dee little kiddo. Dee dee little kiddo. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாள். அவள் ரொம்ப சுவையாக வடைகளை சுடுவாள். ஒரு நாள் பாட்டி சுட சுட வடையை சுட்டு சற்று குளிரட்டும் என்று ஜன்னல் அருகே வைத்தாள். அந்த வாசனையை அருகில் இருந்த ஒரு காகம் நன்றாக கவனித்தது. வாவ், என்ன ஒரு ருசியான வாசனை இது என்று அது நினைத்தது. அது உடனே பறந்து வந்து வடையை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் மேல் போய் உட்கார்ந்தது. அப்போது ஒரு நரி அங்கே வந்தது. நரி மேலே பார்த்ததும், அடடா, என்ன ஒரு பெரிய வடை என்று ஆசைப்பட்டு அதை எப்படியாவது வாங்கணும் என்று யோசித்தது. நரி சிரித்துக்கொண்டு சொன்னது, காகமே, நீ ரொம்ப அழகா இருக்க. காகம் சற்று ஆச்சரியப்பட்டு பார்த்தது. நரி மீண்டும் சொன்னது, உன் இறகுகள் ரொம்ப அழகு, உன் குரல் இன்னும் இனிமையாக இருக்கும். காகம் இதை கேட்டு ரொம்ப மகிழ்ந்தது. நான் பாடினா எப்படி இருக்கும் என்று நினைத்தது. காகம் பாட ஆரம்பித்தது. கா கா கா. அது வாயை திறந்தவுடன் வடை கீழே விழுந்தது. நரி உடனே வடையை எடுத்துக்கொண்டு, நன்றி காகமே என்று ஓடிவிட்டது. கக்கா கக்கா வடை போச்சே, நரி சொன்னதை நம்பாதே, புகழ்ச்சியை நம்பி ஏமாறாதே, புத்திசாலி ஆகலாம், புத்திசாலி ஆகலாம். கக்கா கக்கா வடை போச்சே, நரி சொன்னதை நம்பாதே, புகழ்ச்சியை நம்பி ஏமாறாதே, புத்திசாலி ஆகலாம், புத்திசாலி ஆகலாம். காகம் மேலே இருந்து பார்த்தது. ஐயோ, நான் ஏமாந்துட்டேன் என்று வருந்தியது. மாரல்: புகழ்ச்சியை நம்பி ஏமாறக்கூடாது. அறிவுடன் யோசித்து செயல்பட வேண்டும். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? புகழ்ச்சியை நம்பி ஏமாறக்கூடாது. யோசித்து செயல்பட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Subscribe பண்ண மறக்காதீங்க.